வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பீன்ஸு, கேரட், பச்சை மிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன், முட்டைக்கோசனுடைய அவுட்டர் ஷெல்லு, 3 எக்கு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் பாசுமதி ரைஸ், உப்பு, மஞ்சள். இப்போ செக்கெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நல்லெண்ணெய். 1 கப்பு ரைஸுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். பண்ணுங்க. இப்போ வந்து கேரட்லாம் இப்படி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிடுங்க. முதல்ல அதுக்கப்புறம் ஒரு 5-6 வந்து லேசாக இந்த மாதிரி அடிக்கிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பீன்ஸையும் நல்லா மெலிசாக கட் பண்ணுறோம். அது வந்து நல்லா ரொம்ப நேரம் நம்ம வேக வச்செல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதை அப்படியே ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறதுனால மெலிசாக கட் பண்ணோம்னா நம்ம வந்து சீக்கிரம் வெந்துடும். இது எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணணும். இந்த வெள்ளை எவ்வளோ ஆனியன் இந்த எண்டை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட்டிங் போடுறோம். இந்த இடத்துல ஒரு கட்டிங் போடுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு கட் பண்ண போண்டுதான். ஆக்சுவலி இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் தான் வந்து நல்ல கலர் கொடுக்கும் டிஷ்ஷுக்கு. எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனை யூஸ் பண்ணலாம். முட்டைக்கோஸ் வந்து அந்த அவுட்டர் ஷெல்லை மட்டும் எடுத்துருக்கோம். ஷெல்லை எடுத்து நல்லா கழுவிடணும். எல்லா வெஜிடபிளும் நல்லா கழுவுங்க. கழுவிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த நடுவில் நரம்பு எடுத்துடுறோம். எடுத்துட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் ஒன்று மேலே வச்சு அடிக்கிட்டு கட் பண்ணோம்னா ஒரே மாதிரி கட் ஆகிடும். இதுவும் நல்லா மெலிசாக கட் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹரிசாண்டலாக கட் பண்ணதை அப்படியே சாப் பண்ணி ஸோ இந்த மாதிரி லென்த்துக்கு வச்சிட்டோம். இந்த ஆல்மோஸ்ட் கேரட் லென்த்துக்கு இருந்தால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ க்ரீன் சில்லியே நம்ம போட போகிறோம். இதனால் வந்து கொஞ்சம் காரமே இல்லாமல் இருக்கிறதுனால சில பேர் காரம் பிடிக்கும். அதனால் வந்து க்ரீன் சில்லியோ லேசாக ஒரு 2 சில்லியோ 3 சில்லியோ, காரம் இல்லாத சில்லின்னா ஒரு 3 சில்லி போடலாம். காரம் இருக்குன்னா 2 சில்லி போடலாம் ஒரு கப்புக்கு. சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா சில்லி அவாய்ட் பண்ணிக்கலாம். சில்லி இல்லாமையும் பண்ணலாம். இது பெரியவங்க கொஞ்சம் காரமாக வேணுன்றதுனால சில்லியை போடுறோம். நம்ம சில்லியும் அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணுறோம். சாப்பிடும்போது கழித்து உள்ளே போய் சாப்பிட்றலாம். நம்ம அதை திருப்பி தான் வெளியே எடுத்து வச்சுட்டு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் உள்ள எனர்ஜியெல்லாம் நமக்கு உள்ளே போகணும்ல, அதுக்காக ரொம்ப மெலிசாக கட் பண்ணுறோம். அதே மாதிரி கடிக்கும் போது ரொம்ப காரம் வராது. சின்னதாக இருக்கும். பெருசாக இருந்தால் தான் காரமாக தெரியும். ஒரு பைட்டில் அப்படியே மாட்டிக்கும். ஸோ இது சின்ன பைட்டு வந்தால் கூட ஒன்றும் தெரியாது காரம். ரைஸோடு போய்ட்டு சாப்பிடும் போது டெலிஷியஸாக இருக்கும். கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ
இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம்ஸு அப்புறம் ஒரு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதே டைமில் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கோம். இது மாதிரி ஒரு 4 டைம்ஸ் வால்யூம் இருக்கிற மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு, நிறைய தண்ணியில் கொதிக்க வச்சா தான் அந்த ரைஸ் வந்து நல்லா தனித்தனியாக வரும். நல்லா கொதித்த பிறகு இந்த ரைஸை அதில் போட போகிறோம். இப்போ நல்லா இந்த பாயில்டு வாட்டரில் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இப்போ இந்த ரைஸை வந்து அதில் போடுறோம். போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போ ரைஸ் போட்ட பிறகு நம்ம உப்பும் போடுறோம். ஒரு கப்புக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறோம். ஸோ இந்த உப்பு வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் போடுறோம். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும் போதும் பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வெஜிடபிளில் கொஞ்சம் உப்பு போடுவோம் நம்ம, இல்லைன்னா வெஜிடபிள்லேயும் உப்பு ஏறாது. ஸோ ஃப்ரை பண்ணும்போது வெஜிடபிள் கொஞ்சம் உப்பு போடுவோம். அதனால் இதில் அளவாக பார்த்து போடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வடிச்சிடணும் தண்ணியை. இது வந்து கொஞ்சம் ஒரு 75% 80% குக் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டைம் தான் நம்ம இறக்கிடலாம். இப்போ ஒரு சீவில் அப்படியே வந்து நம்ம வடிச்சிட்டோம்னா அது வடி ஆயிடும். இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹாட் ஆன பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடாகுது. சூடானவுடனே எல்லா வெஜிடபிளும் நம்ம போட்டிருக்கோம். ஸ்ப்ரிங் ஆனியனை தவிர மீதி எல்லாத்தையும் போடணும். முதல்ல அதாவது கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ், சில்லி, இது 3 முதல்ல ஃப்ரை பண்ணுறோம் நல்லா. இது கொஞ்சம் உப்பும் போடுறோம் அது கூட, ஏன்னா வெஜிடபிள்லேயும் கொஞ்சம் உப்பு வேணும். ஸோ இந்த உப்போடு சேர்ந்து இது குக் ஆகும். அப்போ வந்து இந்த உப்பெல்லாம் வெஜிடபிளில் ஏறி ஸோ நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு தான் பண்ணணும் இது. அப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் வெஜிடபிள். ரொம்ப லோவாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக் ஆகாது. இப்போ பாதி குக் ஆகிடுச்சு. அதில் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறோம். ஸ்ப்ரிங் ஆனியனை கூட சேர்த்து குக் பண்ணுறோம். இப்போ எக்கை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றணும். ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றணும். ஏன்னா சில எக்கு கெட்டு போயிருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஒன்றா போட்டு கொஞ்சோண்டு மஞ்சளும் போட்டுக்கணும். ஏன்னா அதில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வெஜிடபிள் நல்லா குக் ஆகிருச்சு. நம்ம இப்போது இதை வந்து அப்படியே இதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு லேசாக அப்படியே கலக்கணும். ஸ்லோ ஹீட்டு, கொஞ்சம் ஹீட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு கலக்கணும். ஸோ இந்த எக்கெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு என்ன பண்ணுறோம், ரைஸை போடணும். நல்லா கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம அப்படியே கலக்கிறோம். நம்ம ரைஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு 75-80% தான் குக் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து உடையாது. ஆனால் கொஞ்சம் மெதுவாக அப்படியே நீங்கள் வந்து ஸ்டர் பண்ணிங்கன்னா சூப்பராகிடும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe to our channel for more videos. Thank you very much.